தாம் வாழ்ந்த காலத்தில் பலராலும் பெரிதும் வெறுக்கப்பட்ட, பலராலும் பெரிதும் தூற்றப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னா அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவரோட இறுதிச் சடங்கில் அவரோட நண்பர் ஏங்கல்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அது கார்ல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தான் வந்து மூலதனம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதினாரு. அந்த மூலதனம் புத்தகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தொழிலாளர்கிட்ட வந்து புரட்சி ஏற்படுத்துச்சு. 45 வருஷம் கழிச்சு ரஷ்யாவில் மக்கள்கிட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்துச்சு. ஆனால் 2 நாடுகளையும் புரட்சி ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த மனுஷனை வந்து எல்லாரும் திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் அவர் வந்து ஒரு 2 உண்மையை போட்டு உடச்சிட்டார். அதனால தான் அவங்கள போட்டு திட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது வந்து எதர்ச்சியாக உருவான ஒரு விஷயம் இல்லை, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி. ஆனாலும் அதுக்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. 2வது வந்து முதலாளித்துவம்ங்கிறது உபரி மதிப்பு, அதாவது லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உழைப்பு சுரண்டல்ல வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்லி 2 உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. இன்னைக்கு உண்மையை பேசினா நேர்மையா இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. ஸோ அப்படி உண்மையை பேசினதுனால அவர் வந்து எல்லாருமே வெறுத்தாங்க. சரி, இப்படி பல நாடுகளில் புரட்சியை உண்டு பண்ண அந்த மூலதனம் புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூலதனம் புத்தகத்தை படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த மூலதனம் புத்தகத்தை வாசிச்சு ஒவ்வொருத்தரோட புரிதல்கள் வந்து மூலதனம் கற்க முடியுமா அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து மூலதனம் புத்தகத்தை வாசிச்சவங்க எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் மூலதனம் புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி மூலதனம் கற்க முடியுமா அப்படிங்கிற புத்தகத்தை வாசிச்சிங்க அப்படின்னா அந்த மூலதனம் புத்தகம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மூலதனம் கற்க முடியுமா அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. இப்போ உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, புரட்சிகர கோட்பாடுகள் இல்லாமல் புரட்சிகர இயக்கம் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் லெனின் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிவிகே கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை என்டிகே கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இயக்கங்கள் மே 17 இயக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை நீலம் பண்பாட்டு மையமாக இருந்தாலும் சரி, இப்படி கட்சிகளாக இருந்தாலும் சரி, இயக்கமாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட புரட்சிகர கோட்பாடுகள் இருக்கு, யார் புரட்சிகர இயக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்காலி